125cc ஸ்கூட்டர் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அக்சஸ் 125 தான். 2007ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 125ல சக்க போட்டுக்கிட்டு இருக்க ஒரு மாடல் அப்படின்னா அது அக்சஸ் 125 அப்படின்னு சொல்லலாம். 2025ல பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் 125ல பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல் நியூ அக்சஸ் 125 தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. என்னப்பா மறுபடியும் அக்சஸ் 125 இப்போ தானே வீடியோ போட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம பாரத் மொபிலிட்டி வந்து எக்ஸ்போ வந்து போயிருந்தோம். அங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்சஸ் 125 ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து வீடியோவாக வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய பேர் வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் உங்களோட டவுட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அந்த டவுட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம். வாங்க அக்சஸ் 125ல என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுனா எஸ்ஆர் சுசுகி திருச்சி ஷோரூமுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஆர் சுசுகி திருச்சி ஷோரூமில் இப்போ இந்த நியூ அக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. லான்ச்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் இந்த வெஹிக்கிள் வந்து வழங்கினாங்க. திருச்சியை சுற்றி இருக்க பகுதிகளில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் சுசுகி ஸ்கூட்டர்ஸ் வாங்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த எஸ்ஆர் சுசுக்கியை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அக்சஸ் 125 பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாடலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்ரோ ஃபீல்லே வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த ரெட்ரோ டிசைன்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. டிசைனாக அக்சஸ் 125 எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில இடங்கள்ல அந்த குரோம் ஃபினிஷ்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த ரெட்ரோ டிசைன்லேயே வந்து உருவாக்கி இருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ 2025 மாடலில் கம்ப்ளீட்டாக ஒரு ரெட்ரோ டிசைனுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பழசே வந்து ரெட்ரோவாக தானே இருந்துச்சு அப்படிங்கிறீங்களா? எனிவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80s காலகட்டத்தில் இருக்க ஒரு ஸ்கூட்டர்லாம் எப்படி இருக்கும், ஒரு சதுரமான ஒரு ஹெட்லைட்லாம் வச்சு இருக்கும்ல, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்கூட்டரை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக அந்த டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80s ஸ்கூட்டர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இப்போ நம்ம 1 by 1 என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்றதை அப்படியே க்ளோஸராக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைட் தாங்க. இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் டிசைனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதில் ஹை பீம் லோ பீம் எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக மேலே இங்கே ஒரு டிஆர்எல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பட் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்லைட்டை சுற்றி அந்த குரோம் ஃபினிஷ் இருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் அந்த விஸ்பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைசர் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு அழகாக க்யூட்டாக ஒரு வைசர் இருக்கும். அது மாதிரி இதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி அது ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக கூட லான்ச் பண்ண நல்லா இருக்கும்ல. நம்ம ஜூபிட்டரில் கூட பார்த்துருக்கோம். ஜூபிட்டர் 110ல கூட அந்த ஸ்பெஷல் எடிஷனில் ஒரு வைசர் வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கிளாசிக்கான ஒரு லுக்கை வந்து கொடுக்கணும்னு அது மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ ஹெட்லைட்டோட டிசைன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த மாடலுக்கும் இதுக்கும் ஹெட்லைட்ஸ் அதாவது இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாடல் எப்படி இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போடுற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மட்கார்டு வந்து மெட்டலில் இருக்கக்கூடிய மட்கார்டு வந்து பயன்படுத்திருக்காங்க. பழைய மாடல்லையும் மட்கார்டு இங்கே தான் இருக்கும். பட் பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கும்போது இருந்துச்சு. எனவே நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வரலாம். சைட் ப்ரொஃபைலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைபர்ஸ் இந்த டிசைன் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. ஃபைபர் தான், மெட்டல் கிடையாது. பட் அக்சஸோட அந்த பழைய ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது மெட்டல் பில்டில் இருக்கும். பட் இங்கே வந்து ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் ஆக்டிவா 125 பார்த்தீங்கன்னா ஃபைபருக்கு வந்து மாற்றிட்டாங்க. பட் இவங்க பழைய ஜென்ரேஷன்லேயே ஃபைபர் வந்து மாற்றிட்டாங்க. எனிவே இதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து நல்லா டஃப்பான பிளாஸ்டிக் தான். குவாலிட்டி விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்ல பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைபர் தான். இதில் அக்சஸ் அப்படிங்கிற பேஜிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபூட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் தான், அலுமினியம் அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னைக்கு இப்போ எக்ஸாஸ்ட் வந்து மாறி இருக்குது. அதில் குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் கவுலும் வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே அப்படியே டெயில் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஆக்சுவலாக டெயில் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஃபன்னியாக சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போலே வந்து சொல்லியிருந்தோம். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி ஹயபுசாவோட ஒரு டெயில் லைட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் ஆக்சுவலாக நான் அப்போ ஆன் பண்ணி காட்ட முடியல. அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு யூ ஷேப்பில் வந்து எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிரேக் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி தான்.
பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலோஜன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹசார் சுவிட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க இதில் பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன் தான். அதுமாதிரி ஃபியூல் லெட் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய ஆம்னிலலாம் வந்து பெட்ரோல் லெட் அப்படி திறந்து கையிலேயே பிடிச்சிக்கிட்டு சுற்றுவோம். அந்த பழைய ஆம்னி எனக்கு ஆக்சுவலாக அந்த ஃபியூல் லெட்டை பார்க்கும்போது ஆம்னி ஃபீல் தான் வந்து கொடுக்கும், பழைய மாடலு. பட் இப்போ ஃபியூல் லெட்டை வந்து மாற்றிட்டாங்க. அது எனிவே அதை மாற்றின வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பாருங்களேன், டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இப்படி ஓப்பன் ஆகுறது. யூஸ்வலாக அந்த ஆக்டிவாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி மேலே தூக்கும், அது கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது டோர் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, உடையாதுன்றது நம்புவோம். ஒரு 5 லிட்டர் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டிசைனை சுற்றி காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சில அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, வாங்க நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் நீங்கள் வைக்கணுன்ற பட்சத்தில் இங்கே மொபைல் ஃபோன் நீங்கள் வந்து வச்சுக்கவும் முடியும், வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வைக்க முடியும். ஸோ இங்கேயும் நீங்கள் மொபைல் ஃபோன், வாட்டர் பாட்டில்ஸ் எது வேணாலும் வைக்கவும் முடியும். அதே மாதிரி இங்கே சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி ஹசார் சுவிட்சஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஹசார் சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததான் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம பழைய ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்தது தான் இந்த ப்ளூடூத் அப்படிங்கிற இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாதிரி மேலே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெசேஜ்க்கான அலர்ட்ஸ் எல்லாமே வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு யூஸபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், இந்த ஹேண்ட் பிரேக்கான ஃபங்க்ஷனும் வந்து இப்போ வந்து மாறி இருக்குது. முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி மாற்றிருக்கேன்றாங்க. ஆனால் என்னால் நான் வந்ததுலேருந்து ட்ரை பண்ணுறேன், அதை போடவே முடியல. மேபி நான் தப்பாக போடுறேன். லாக் ஆகிடுச்சுங்க. ஓகே, லாக் ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு கையிலே போட முடியும், இப்போ 2 கை யூஸ் பண்ணி லாக் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிசைனை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மித்தபடி எல்லாமே நம்ம பழைய அக்சஸில் பார்த்த அதே தான். இப்போ முன்னாடி வந்து நம்ம கீ போட்டு ஃபியூல் லெட் வந்து ஓப்பன் பண்ணுவோம், இப்போ இதுலேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. அது ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் முன்னாடி 21 லிட்டர் இருந்துச்சு, இப்போ 24 லிட்டர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியோட இப்போ ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் மேபி ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு சரியாக தெரியல. பட் ஹாஃப் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இதில் கம்ஃபர்டபுளாக நம்மளால் வைக்கவே முடியும். ஸோ அந்த லெவலுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் அப்டேட். கம்ப்ளீட் டிசைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபியூல் லெட் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட்ஸோட டிசைன் மாற்றிருக்காங்க, டெய்ல் லைட்ஸோட டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள். மித்தபடி எல்லா ஸ்பெக்கும் சேம் தான். OBD2 சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும். அது இப்போ வரக்கூடிய எல்லா வெஹிக்கிள்லையும் அது ஆட் ஆகி தான் வருது. ஸோ அந்த அப்டேட் ஒன்று இதில் வந்து கிடச்சிருக்கு. எனிவே இதில் மித்த விஷயங்களை நான் அப்படியே 1 by 1 சொல்லவா? அக்சஸை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா இதோட சீட்டிங் கம்ஃபோர்ட் தான். ஆக்சுவலாக 856 mm சீட்டோட லென்த் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. 773 mm சீட்டோட ஹைட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. இங்கே பாருங்கள், என்னால் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து கீழே வைக்க முடியுது. குஷனிங் ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் மேலே ஏதாவது சீட் கவர்ஸ் ஸ்பாஞ்சியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லை, பட் நல்ல லென்த்தான சீட்டு. வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து ஒன் சைடாக உட்காடுறாங்க, இல்லை அப்பா அம்மா ஒன் சைடாக உட்காருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சின்ன பையன்லாம் இருக்கான், அவனை பின்னாடி உட்கார வச்சு பின்னாடி அவங்க ஒய்ஃப் உட்காரணும் அப்படின்னா அதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான். ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர்னே சொல்லலாம் அக்சஸ் 125 பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூட்டர் தான் இது. எனிவே இந்த சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து பெட்டராகவே இருக்கும் எப்போவுமே. ஸோ அடுத்ததான் நம்ம வீல்ஸ், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் பயன்படுத்திருக்க வீல்ஸ் வந்து 12 இன்ச்சு, ரியரில் வந்து 10 இன்ச்சு. ஃப்ரண்ட்டில் 90/90, ரியரில் பார்த்தீங்கன்னா 90/100 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்க் பிரேக் வந்து 190 mm, ரியரில் வந்து 130 mm ட்ரம் பிரேக்கு. CBS பிரேக்கிங் உண்டு. இது இல்லாமல் நீங்கள் அலாய் வீல் இல்லாமல் நார்மல் வேரியண்ட் போகலாம். நார்மலில் வந்து சேம் வீல் சைஸ் தான், பட் அலாய் வீல் இல்லாமல் வரும். அதே மாதிரி டிஸ்க் பிரேக் இல்லாமல் ட்ரம் பிரேக்குமே நீங்கள் வந்து போகலாம். ஸோ ட்ரம் பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 130 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எனிவே இதுதான் ஸ்பெக்கு. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, ரியரில் இப்பயும் 10 inches அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இப்பயும் 10 inches தான் வந்து கொடுத்துருக்காங்க.
என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூட்டரில் வந்து 12 inches வீல்ஸ் வந்து பார்க்குறோம். பட் இன்னும் அக்சஸில் வந்து 10 inches வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மேபி அதை மாற்றிருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்துமே. பட் இப்போ வரைக்கும் அவங்க வந்து மாற்றலை. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்லாம் ஓகே, ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இதோட சஸ்பென்ஷன் செட்டப் இருக்காது. சிட்டி பர்பஸுக்கு தகுந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்னே சொல்லுவேன். இதை நம்ம வெஹிக்கிளை ஓட்டி பார்க்கும்போது அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அடுத்ததாக இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் தான். இது வந்து ஒரு 125cc கொண்ட இன்ஜின். ஏர் கூலிங் சிஸ்டம் தான் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஃபேன் கூலிங் சிஸ்டம்னு வாங்க, அதான் அதில் பயன்படுத்திருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா ஸ்கூட்டர்லையும் பார்க்குறதா CVT டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 6.2 கிலோவாட் பவரும் 10.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, நம்ம இதை ஓட்டி பார்த்துட்டு மித்த விஷயங்களை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. ஸோ ஓகே, நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஹேண்டில் பார் பிடிக்க கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. மிரரும் பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளை கிளியராகவே காட்டுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? பரவாயில்ல, ஒரு கிளிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து சைலண்ட் ஸ்டார்டர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது அப்படிங்கிறதுனால ஸோ அது மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பைக்கில் வந்து ரைட் பண்ணுவோம். ஐடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல இங்கே எல்லாமே இது ஆக்சுவலாக பழைய அக்சஸ்லேயும் வந்து இருக்கிறது தான் இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது. பட் அது வந்து மைனராக தான் இருக்கும். ரொம்ப ஓவராக ஆக்வர்டாக இந்த மாதிரிலாம் வந்து தெரியாது. ஓட்டுவோமா? நல்ல டார்க்குங்க. ஆக்சுவலாக ஆக்சஸ் வந்து நல்லா டார்க்கியாகவே இருக்கும் ஓட்டுறதுக்கு. ரைடு பள்ளத்தில் விட்டு பார்ப்போம். சஸ்பென்ஷன்லாம் ஒன்றும் சேஞ்ச் இல்லைங்க. பழைய மாடல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்கியாக இருக்குது இன்ஜினு. ஆக்சுவலாக நான் முன்னாடி வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம பழைய ஆக்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய கேமராமேன் முன்னாடி இருந்தார்ல ராகுல், அவரோட அக்சஸில் தான் நம்ம நிறைய இடங்கள் வந்து சுற்றி இருக்கோம் கொண்டிருக்கோம். முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோஸ் எடுக்கலாம் அந்த அக்சஸில் தான் வந்து வருவோம். நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இப்பயுமே இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம ஒரு சிட்டி ரைடு தான் வந்து எடுக்க போகிறோம். திருச்சியோட சிட்டியில் இருக்கோம். வேகமாலாம் ஓட்டி பார்க்க போகிறது கிடையாது. ஓட்டுற அளவுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் பைக்கா, பட் அதனால் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே த்ராட்டல் கொடுக்குறீங்களோ அங்கே பவரை வந்து நல்லா டெலிவரி பண்ணுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவா 125ஓடலாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் இன்ஜின் வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக இருக்கட்டும், இதிலலாம் வந்து ஈஸியாக இப்படி பூந்து வரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, எங்கேயா வர லெஃப்டில் போகிறேன், இண்டிகேட்டர் போட்டு குறுக்க வராரு. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள் பர்ஃபார்மன்ஸு. ஒரு 70ல் வரோம் ஸ்பீடு. பிரேக்கிங் ஓகே, நல்ல பிரேக்கிங் தான். ஆக்சுவலாக இந்த மாடலில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் இருக்குது. ஈஸியாக நம்மளால் பைக்கில் வந்து நிறுத்த முடியுது. பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. கான்ஃபிடண்ட்டாகவும் நம்மளால் நிப்பாட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். பட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த லெவலுக்கு சாஃப்ட்வேர் சைடுன்னு சொல்ல மாட்டேன் இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். எனக்கு சஸ்பென்ஷனில் ரொம்ப பிடிச்ச ஸ்கூட்டர்னால் அது ஜூபிட்டர் சஸ்பென்ஷன் ரீதியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். அக்சஸை எந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலையபிலிட்டி. அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை கொடுக்காது பெருசாக. நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜினை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 70-80,000 கிலோமீட்டரில் 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு இந்த அக்சஸை வந்து தாராளமாக வாங்கலாம். ரிலையபிளான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவேன். பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். அது மாதிரி சீட் லென்த்தாக கொடுத்துருக்கனால வீட்டில் உட்காந்து போகணும் கொள்ளணும் அப்படின்னும் போது அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாகவே ஓட்ட முடியுது. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குதுப்பா. வேறுங்க த்ராட்டில் எங்கே கொடுத்தாலும் போகுது. பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. அடிக்கும் போதெல்லாம் டக்குன்னு வீல் நின்றுது. ஒரு டே டு டே கம்யூட்டராக ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர்னு கூட சொல்லலாம் அக்சஸ் 125 பொறுத்த வரைக்கும். ஒன்று இந்த சர்வீஸ், ஸோ ஒன்று இந்த
ஷோரூம் அவைலபிலிட்டி தான் எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. ரூரல் மார்க்கெட்லாம் போனால் சர்வீஸ் சென்டர்ஸு ஷோரூம்ஸ் வந்து இருக்காது. இப்போ நீங்கள் ஹோண்டா எடுத்துக்கிட்டிங்க, இல்லை டிவிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து கிடைக்கிது. இப்போ நான் தஞ்சாவூர், ஒரு பட்டுக்கோட்டை, இல்லை அதிராம்பட்டினம், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரூரலில் கூட அவங்க அவுட்லெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் சுசுக்கிக்கு அந்த மாதிரி அவுட்லெட்ஸ் வந்து கிடையாது. அந்த மாதிரி ஸ்பேர் வந்து வெளியில் கிடைக்காது, நீங்கள் ஷோரூமில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு வகையில் நல்லது தான். ஒரிஜினல் ஸ்பேர்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. வெளியிலனா நிறைய டூப்ளிகேட் தான் வந்து கிடைக்கும். பட் எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஷோரூம் நியரஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது சுசுக்கியில் அப்படின்னா தாராளமாக சுசுக்கியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஸ்கூட்டர், அக்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூட்டரு. தாராளமாக பக்கத்தில் சுசுக்கி ஷோரூம் இருக்குது, நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ எனக்கு வெஹிக்கிளோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ சுற்றி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. திருச்சியிலேருந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் திருச்சி தஞ்சாவூர்லேருந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். திருச்சி தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்கள் ஊர் என்ன எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தஞ்சாவூர் தான். இந்த ஸ்கூட்டர் ஓட்டினதில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள் என்னென்ன, நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிரேக்கிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரைடிங் போர்ஷர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ்னஸ். நெகட்டிவாக நான் பார்த்தது இந்த ஐடலில் ஒரு மைனர் வைப்ரேஷன் இருக்குது. அதை குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரிஃபைண்டாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிள் ரைட் பண்ணதில் எனக்கு கிடைச்ச அனுபவம். ஓகே, எல்லாருமே கேட்கக்கூடியது இதோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே இந்த வெஹிக்கிளோட டேக்லைட் மாதிரி தான் இது, கொஞ்சமாக குடிக்கும் அப்படின்வாங்க. எஸ், இது வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு 50-55 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவேன். வேறு யாராவது அக்சஸ் யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட மைலேஜ் என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸிங் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது, ரொம்ப பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கிடையாது. இதில் ஆக்சுவலாக 3 மாடல் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது, ஸ்பெஷல் எடிஷன் ஒரு மாடல் இருக்குது, அப்புறம் கனெக்ட் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த அலாய் வீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வராது, டிஸ்க் பிரேக் இந்த மாதிரியான விஷயங்கள் வராது. அது 1,11,500 ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எடிஷன் அந்த மிடில் மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் அது 1,18,700 அப்படிங்கிற ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் மாடல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கக்கூடிய மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 1,24,400 ப்ரைஸிங் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளை பற்றின ஒப்பீனியன். ஆக்சுவலாக இந்த அக்சஸ் பற்றின ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நல்ல டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க, நல்ல ரிலேயபிளான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் விஷயத்தில் இந்த ஸ்கூட்டர் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் தான் இந்த ஸ்கூட்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதில் நான் மைனஸாக பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுசுக்கியோட சர்வீஸ் சென்டர் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி தான். நியரஸ்ட்டில் ஷோரூம்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் சுசுக்கி ஸ்கூட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த த்ராட்டில் பாடி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பழைய ஜென்ரேஷனில் வந்து இருந்துச்சு. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 யூனிட்ஸோ சம்திங் வந்து எடுத்து அதை சரி பண்ணி ஸ்கூட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சுசுக்கியே வந்து அவங்க சர்வீஸ் சென்டரில் வந்து எடுத்து அந்த த்ராட்டில் பாடி கம்ப்ளைண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா பழைய அக்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை வந்து வைக்கும். ஒரு தடவை அடித்தா ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 3-4 தடவை அடித்தா தான் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த த்ராட்டில் பாடி கம்ப்ளைண்ட்டுங்கிறது இருந்துச்சு. பட் இப்போ சரி செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. மேபி இந்த வெஹிக்கிள் யூசர் கையில் போய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இது சரியாக இருக்கா என்ன அப்படிங்கிறது. சரியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours என் கையில் வந்து கிடச்சிச்சு. இந்த வெஹிக்கிளை ஓட்டியெல்லாம் பார்த்து தான் அந்த அனுபவத்தை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு நீங்களும் உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸை போய் டெஸ்ட் ட்ரைவெலாம் வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட தேவையை அந்த ஸ்கூட்டர் பூர்த்தி பண்ணுதுங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கூட்டரை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.